நாளை காலையில் பாஸ்டர் மைக்கேல் ஜெபத்தை நடத்துவார். அவர் நாளைக்கு இரவு துபாய் போலாமா? இந்த செய்தியை நேற்று நாங்கள் போட்ட பற்றின அந்த செய்தியை நூற்றுக்கணக்கான பாஸ்டர் கேட்டிருக்கிறாங்க. நேற்று மட்டும் ஒரு 110 பாஸ்டர் கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பயன்படும். நிறைய பேர் உங்களுக்கு பயன்படுதோ இல்லையோ, நேரலையில் பார்க்குற ஊழியர்களுக்கு நேற்று மாத்திரம் 110 போதவர்கள் கேட்டிருக்கிறாங்க. இரவெல்லாம் என்னோட தொடர்பு கொண்டார்கள். அதனால் அது உங்களுக்கும் பயன்படும், ஊழியருக்கும் பயன்படும். போலாமா? நாளை காலையில் அவர் போட்டிருக்காரு. காலையில் இங்கே அவர் ஜெபம் நடத்தி கர்த்தருடைய வார்த்தை நடத்தி பேசுவார். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் தியாகம் பண்ணி வாங்க. ரைட். எல்லாரும் கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். இது போதும், இது போதுமா? இது போதும். நீங்க இது போதுமா? ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நேரலைக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். நேரலைகளை பார்க்கிற, ஊடகங்களில் பார்க்கிற, தொலைக்காட்சியில் பார்க்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள் உங்களை அழைக்கிறோம். நேற்றைய செய்தி அநேகர் கேட்டீர்கள். மிக்க மகிழ்ச்சி. இதுவரையும் நேற்று சொன்னது போல ஒரு 37 சிலுவை தியானங்களை நான் பேசியிருக்கிறேன். அது உங்களுடைய பிரசங்க ஊழியத்திற்கும் திருச்சபையில் பேசுவதற்கும் அடுத்தவரோடு அதை பகிர்ந்து கொள்வதற்கும் அது பயன்படும். நீங்கள் அப்படியே பேச வேண்டும் என்கிற அர்த்தம் இல்லை. உங்களுடைய கருவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் சொந்த பாணியில் பேசலாம். நான் பலருடைய நூல்களை படிக்கிறேன், பலருடைய அந்த காரியங்களை பார்க்கிறேன், பல புஸ்தகங்களை படிக்கிறேன். அதனால் நானும் அதிகமாய் பல ஆக்கியங்களுடைய நூல்களை கருத்திலே கொண்டு உங்களோடு பேசுகிறேன். அதிகமாக சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவருடைய நூல்களை படிக்கிறேன். எனவே நீங்களும் ஒருவேளை படிக்க தெரியாவிட்டாலும் இந்த செய்தியை கேளுங்கள், உங்களுக்கு பயன்படும். இந்த நாளின் செய்தி கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி
கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கினார். தெரிந்த வசனம்தான். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், உன் வாழ்வை சீரமைக்கும் சிலுவை. உன் வாழ்வை சீரமைக்கும் சிலுவை. அப்படியானால் வாழ்க்கை எப்படி இருந்தது? சீர்கெட்டு போயிருந்தது, அர்த்தம் இல்லாமல் இருந்தது, நோக்கம் இல்லாமல் இருந்தது, குறிக்கோள் இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வந்தும் சீராய் இல்லை, வாழ்க்கை சீராய் இல்லை, பேச்சு சீராய் இல்லை, நடத்தை சீராய் இல்லை, அவருடைய செயல்கள் சீராய் இல்லை, அவருடைய சிந்தனையும் சீராய் இல்லை. ஆனால் உண்மையான சிலுவை, அந்த சிலுவைக்கு சொந்தக்காரனாய் மாறினால் உன் வாழ்வை சீரமையும். எப்படியெல்லாம் சீரமைக்கிறார் என்பதை ஒரு 5 காரியங்களை இந்த நாளுங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாமே கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை மையமாய் கொண்டு. இட் பேஸ்ட் ஆன் Galatians chapter 3. உன் வாழ்வை சீரமைக்கும் சிலுவை. 2 வார்த்தைகளை நீங்கள் பார்க்கலாம். வசனம் போடுங்க. 13ஆம் வசனத்துடைய 12ஆம் வசனம் சாபம். சாபம். 14ஆம் வசனத்தினுடைய முதல் வார்த்தை ஆசீர்வாதம். திரையில் கூட பாருங்கள். 13ஆம் வசனத்தினுடைய வார்த்தையிலே சாபம், நமக்காக சாபமாகி. 14ஆம் வசனத்தினுடைய முதல் வரியிலே ஆசீர்வாதம் 2வது இருக்குது. அது யாருடைய ஆசீர்வாதமாம்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். யோசித்து பாருங்கள். அப்படியானால் சிலுவை சபிக்கப்பட்ட என் வாழ்க்கையை ஆசீர்வாதம் மாற்றிற்று. இதுதான் நாளின் செய்தி. 2வது, வாக்கு தத்தத்துக்கு தூரமாய் இருந்த என்னை, முதலில் நல்ல வாக்கு தத்தத்துக்கு தூரமாய் இருந்த என்னை பெற்றுக்கொள்ள மனிதனாய் மாறிற்று. இப்படி சொன்னாங்களே புரியும். பார்வையாளனாய் இருந்த என்னை பெற்றுக்கொள்கிற மனிதனாய் மாற்றி அமைத்தது. வெறும் படித்தேன், ஆனால் எனக்கு அதில் நான் பங்குதாராய் மாறல. படித்தேன், கேட்டேன், அதை பெற்றுக்கொள்ள மனிதனாய் நான் மாறினேன். கரங்களை உயர்த்தி. படிச்சிருக்கிறேன். ஐ ரீட், ஐ நோ, பட் டுடே ஐ ரிசீவ். இப்போ சிலுவை என் வாழ்க்கையில் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணது? இதுவரைக்கும் நான் பார்வையாளராக தான் இருந்தேன். ஐ ரீட் த புக்ஸ். வேதம் படித்தேன், பிரமாணங்களை படித்தேன், எல்லாம் படித்தேன். அதாவது அது அறிவோடு இருந்தது. இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்கிற மனிதனாக என்னை மாற்றிற்று. கவனிங்கள். நிறைய பேருக்கு அறிவு இருக்கிறது. கிறிஸ்துவ மக்களுக்கு அறிவு இருக்கிறது. பரலோகத்தை குறித்த அறிவு, ஆசீர்வாதங்களை குறித்த அறிவு, வரங்களை குறித்த அறிவு, வல்லமை குறித்த அறிவு, மேன்மை குறித்த அறிவு, இதெல்லாம் இருக்குது. ஆனால் பெற்றுக்கொண்டாங்களா என்றால் கேள்வி. வரங்களை பற்றி தெரியும், பெற்றுக்கொண்டீங்களா? அபிஷேகத்தை பற்றி தெரியும், பெற்றுக்கொண்டீர்களா? ரட்சிப்பை பற்றி தெரியும், பெற்றுக்கொண்டீர்களா? இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் திருச்சபைக்கு போகிறாங்களே, பல சபைகளுக்கு போகிறார்கள். கத்தோலிக்கராக இருக்கட்டும், அது பாரம்பரிய மக்களாக இருக்கட்டும், பல சபைகளை சார்ந்த மக்களாக இருக்கட்டும், தே நோ, தெரியும், ஆனால் அதை பெறுகிற வாய்ப்பு இல்லை. கரங்களை சொல்லுவோம், நான் அறிந்து கொண்டேன், அதை பெற்றுக்கொண்டேன். காரணம் சிலுவையினால் எனக்கு கிடைத்த மேன்மை. ஆமீன் சொல்லுவீங்களா? கவனிங்கள். சாபமாயிருந்து என் வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றிற்று. நீ நான் சொல்ல போகிற ஒரு 3 கருத்துக்கள் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். கவனிங்கள். முதல் வசனத்தினுடைய முதல் வார்த்தை, முதல் வசனத்தினுடைய 4வது வரி, சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டார். 2ஆம் வசனம். முதல் வசனம் தான். எல்லாரும் சொல்லுங்க. அதில் ஒரு ஆழமான கருத்து இருக்கிறது. சொல்லுங்க. சிறு அறையப்பட்டவர் என் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய், என்ன பாருங்க, நான் படிக்கிற மாதிரி பாருங்க, என் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் இருக்கிறார். ஒரு சின்ன கேள்வி, பயம் உண்டா? மதிப்பு உண்டா? மரியாதை உண்டா? மகிழ்ச்சி உண்டா? திரும்ப சொல்லுகிறேன், அவர் எங்கே இருக்கிறார்? என் கண்களுக்கு முன்பா. அது யாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? மீட்கப்பட்ட மனுஷனுக்கு தான் தெரியும், ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு தான் தெரியும். இயேசுவோடு வாழறான் அவனுக்கு தான் தெரியும். அவன் சொல்லுவான், ஒன்றும் தெரியல பிரதர், எனக்கு தெரியுதெல்லாம் இந்த கேமரா தான், எனக்கு தெரியுதெல்லாம் இந்த ஜனங்க தான் தெரிகிறாங்க. இல்லை, மீட்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு கண்களுக்கு முன்பாக அறையப்பட்ட இயேசு எப்பவுமே தெரிவார். ஏன் தெரியுமா?
மகனே தவறி போகாதே, மகனே நீ வழி தப்பி போகாதே, மகளே என்னை விட்டு போயிடாதே, மகளே உன் பாதைகள் வேண்டாம், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம், அருவருக்கப்படுகிற வாழ்க்கை வேண்டாம், நான் ஆஸ்வதிக்கிற வாழ்க்கை வாழணும். நிறைய பேரோட வாழ்க்கை அருவருப்பான வாழ்க்கை, அந்தரங்கத்தில் ஒரு வாழ்க்கை, அரங்கத்தில் ஒரு வாழ்க்கை. சொல்லுங்கள், என் குடும்பம் அருவருக்கப்படுகிற குடும்பமாய் அல்ல, என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பமாய், என் பிள்ளைகள் அருவருக்கப்படுகிற பிள்ளைகளாய் அல்ல. பெற்றோரே சொல்கிறாங்களே, அவன் எதுக்கும் பயன்பட மாட்டான். திரும்ப சொல்லுகிறேன், மீட்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் எங்கே இருக்கிறார்? எங்கேயோ அல்ல, என் கண்களுக்கு முன்பாக. அந்த உணர்வு இருக்கும்போது தப்பு செய்ய மாட்டோம், கெட்ட வார்த்தை பேச மாட்டோம், அடுத்தவங்களை தூக்கி எறிய மாட்டோம், அடுத்தவங்களை டீக்ரேட் பண்ண மாட்டோம், அடுத்தவங்களை ரொம்ப அற்பமாக எண்ண மாட்டோம். ஏன் தெரியுமா? அவர் எங்கே இருக்கிறார்? என் கண்களுக்கு முன்பாக. யோசித்துப்பா, அது என்ன சொல்ல தெரியுமா? மகளே, என் சகிப்புத்தன்மை, என் பொறுமை, என் தியாகம், என் அர்ப்பணம், இதெல்லாம் ஒரு நாளும் நீ என்னப்பார். அதனால தான் அடுத்த வசனம் முதல்ல போட்டிருக்குது, அதை பார்க்கக்கூடாதபடி உங்களை மயக்குவது எது? சிலுவையில் அறையப்பட்ட அந்த தியாகம், சிலுவையில் அறையப்பட்ட அந்த மேன்மை, சிலுவையில் அறையப்பட்ட சகிப்புத்தன்மை, அதை பார்க்கக்கூடாதபடி உங்களை எது தடை பண்ணுது? உலகம், உலகத்தின் உறவுகள், உலகத்தின் காரியங்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே அவர் வெளிப்பட்டிருந்தார். எனக்கு முன்பாக இருக்கிறார், எனக்குள்ளேயும் இருக்கிறார். சிலுவை எனக்கு முன்பாக இருக்கிறது, எனக்குள்ளேயும் இருக்கிறது. அது எப்படியெல்லாம் வாழ்க்கையை சீரமைக்கிறது என்பதை நம்ம சொல்ல போகிறேன். நம்பர் ஒன் 15 கடைசி வார்த்தை, 13 கடைசி வார்த்தை, அது என்னை, இது வேற 13:1, என்னை நீங்களாக்கிற்று. என்னை கவனியுங்கள், சத்துரு எதெல்லாம் உட்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறானோ அதிலிருந்து எல்லாம் நீங்களாக்குவார். இப்படி சொன்னாங்களுக்கு புரியும். கவனிங்க, நமக்கே தெரியாமல் தான் தப்பு பண்ணுறோம். கவனிக்கிறீங்களா? நமக்கே தெரியாமல் தான் நாம் தப்பு பண்ணுறோம். நமக்கே தெரியாமல் சில தவறுகளை நாம் பேசுகிறோம். அது கவனிங்க, அது நமக்கு தெரியாமல் ஒன்றுது. நான் நிறைய பேரோட வாழ்க்கையில் நேற்று குடும்பத்தை சந்தித்தேன். ஒரு குடும்பத்தை சந்தித்தது ரொம்ப துக்கமான காரியம். நல்ல ஊழியம் செய்கிற ஒரு கணவன் மனைவி, டிசம்பர் 24 அந்த பையன் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கினான். அப்பா அம்மாவுக்கு தெரியாமல். அவர் ஒரு நல்ல ஒரு ஊழியர். அடுத்த நாள் எப்படி நடத்தி இருப்பார் பாருங்கள். அவர் அடுத்து சுத்திகரிப்பு ஆராதனை, அடுத்து 31 ஆராதனை. இப்போ சொல்கிறான், ஒரு மாதம் கூட ஆகலை, நரக வாழ்க்கை அனுபவிக்கிறேன், ஓடி போயிடலான்னு பார்க்கணும், ஓடி வர முடியல, என்னை காப்பாற்றுங்கப்பா. எவ்வளோ நல்லாச்சு? 24 பிப்ரவரி. இன்றைக்கி ஒரு மாதம் கூட ஆகலை, 2 மாதம் கூட. எப்படியோ என்னை காப்பாற்றுங்க, எப்படியா என்னை கூட்டிகிட்டு வாங்க, என்னை எப்படியா இல்லை அதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்கப்பா. யோசித்து பாருங்கள். அப்போது சில நேரங்களில் நமக்கு தெரியாமலேயே சில நம்ம சிக்கிக்கிறோம். ஆனால் சிலுவை முன்னால் வைங்க, உங்களை அந்த சிக்கலுக்கு இருந்து உங்களை நீங்களாக கொண்டு வருவார். என்னைக்கு சிலுவை மறைக்கப்படுகிறதோ, என்றைக்கு சிலுவையின் மேன்மை மறைக்கப்படுகிறதோ, தேவையில்லாமல் சிக்கிப்பீங்க. நான் சொல்ல புரிய நினைக்கிறேன்ல. சிலுவை அந்த மேன்மை, சிலுவினுடைய புண்ணியம், சிலுவையுடைய இந்த மாட்சிமை என்னைக்கு உங்கள் கண்விட்டு போயிடுதோ, அன்னைக்கு எல்லாம் உள்ளே வந்துடும். பெருமை வந்துடும், ஆணவம் வந்துடும், அகங்காரம் வந்துடும், கோபம் வந்துடும், மூர்க்கம் வந்துடும், அடுத்தவங்களை தூக்கி எறிந்து பேசுகிற அந்த வார்த்தை வந்துடும். நல்லா கவனிக்கணும். அது என்ன தெரியுமா? சிலுவைக்கு தூரமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒத்துக்கொள்ளணும், ஆமேன்னு சொல்லணும். சிலுவைக்கு தூரமாக இருக்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க. சிலுவைக்கு சொந்தக்காராக இருக்கிறவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நான் சொல்ல வந்த வார்த்தை கடையில் போடுவீங்களா? they are blessed and blessed to others. நான் போட்டிருக்கிறேன்ல, they are blessed and blessed to others. அது அவங்க ஆசீர்வாதமாங்க, அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவாங்க. திரும்ப சொல்லுகிறேன், ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க? அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி, உங்கள் குடும்பத்தை தவிர்த்து, உங்கள் பிள்ளைகளை தவிர்த்து யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க? நீங்களே கொஞ்சம் கண்ணை மூடி, am I a blessing to somebody? என் பிள்ளைகளை தவிர்த்து, என் மனைவியை தவிர்த்து, என் கணவனை தவிர்த்து
நான் யாருக்கு ஆசிரமாக இருக்கிறேன்னா உங்களை நீங்களே ஆராய்ச்சி பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் ஆசிரமாக இருக்கலாம், உங்கள் கணவனுக்கு சோறாக்கி போடலாம், உங்கள் மனைவிக்கு நீங்கள் நல்ல கணவனாக இருக்கலாம். தட்ஸ் குட், அது தேவை. அதற்கு வெளியே நீங்கள் யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க உங்களையே கேட்டுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, தட்ஸ் ஓகே. வசதியாக இருக்கிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, அதெல்லாம் முக்கியம். அது சிலுவையினால் உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அந்த சிலுவை உனக்கு மட்டுமல்ல, உன் மூலமாய் அநேகருக்கு. எத்தனை சொல்ல முடியும் மனசில் கை வச்சு, இந்த சிலுவைனால் நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். என் அயல் வீட்டானுக்கு, எதிர் வீட்டாருக்கு, அறியாத மக்களுக்கு, அதான் நான் திரும்ப சொல்கிறேன், என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது பெருசு அல்ல. நீங்கள் பிடிச்சிங்களா? நீங்கள் அந்த 128ஆம் சங்கீதத்தில் அதில் போட்டிருக்குது, அதில் 3 வார்த்தை போட்டிருக்குது. 128ஆம் சங்கீதத்தில் தேசத்துக்கு ஆசீர்வாதம், பட்டணங்களுக்கு ஆசீர்வாதம், குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம். 128ஆம் சங்கீதம் தேசங்களுக்கு, பட்டணங்களுக்கு, வீடுகளுக்கு. 128ஆம் சங்கீதம், அதாவது இஸ்ரவேல் 128ஆம் சங்கீதம். அது 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 வந்து உங்களுக்கு சொந்த ஆசீர்வாதம். நீங்கள் யாருக்கு ஆசீர்வாதம், நம்பர் யாருக்கு ஆசீர்வாதம், அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது. 5ஆம் வசனத்தினுடைய முதல் வார்த்தை, யாருக்கு ஆசீர்வாதம்? யாருக்கு ஆசீர்வாதம்? சீயோனுக்கு. புரியுதா உங்களுக்கு? தட் மீன்ஸ் சபைக்கு. அடுத்து எருசலேமுக்கு, எருசலேம் பட்டணத்திற்கு. அடுத்து இஸ்ரவேல் தேசத்திற்கு. திரும்ப சொல்லுகிறேன், 4ஆம் வசனம், சீயோனுக்கு, உன் சபைக்கு. ஆர் யூ பிளஸிங் டு யுவர் சர்ச்? உன் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா? உங்களை பார்க்கும்போது 4 பேர் கையெடுத்து, அம்மா நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்கள் பாட்டு ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் ஜெபம் ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கணும். முதல்ல சபைக்கு ஆசீர்வாதமாக இருங்க. அடுத்து இருக்கிற பட்டணம், எருசலேம் வந்து பட்டணம், த பிளேஸ் வேர் யூ லிவ். அடுத்து இஸ்ரவேல் என்பது தேசம். முதல்ல சபைக்கு ஆசீர்வாதமாக இருங்க. 4 பேருக்கு ஊழியம் செய்யுங்க, ஊழியனுக்கு உதவியாக இருங்க. ஏதோ ஒரு ஊழியம், ஒரு பாய் போடுறது, தண்ணி பிடிச்சி வைக்கிறது, ஏதோ ஒரு ஊழியம். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி எல்லாருமே தே ஆர் வெரி எக்ஸலண்ட் இன் மீடியாவில் இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப திறமை உள்ளவங்க. யூஸ் இட். ஒருவேளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் திறமை இருக்கலாம், ஒரு சண்டே ஸ்கூல் எடுங்க. கற்றுக் கொடுக்கும் திறமை இருக்கலாம், 4 பேருக்கு போதிங்க. ஒருவேளை உங்களுக்கு நீ நல்ல டீச்சராக இருக்கலாம், உங்கள் சபையில் படிக்க தெரியாத 4 பேருக்கு படிப்பு கற்றுக் கொடுங்க, வயசானவங்களுக்கு கூட. இது கஷ்டம்தான். ஏனென்றால் முதல்ல யாருக்கு ஆசீர்வாதம்? உங்கள் சபைக்கு, 2வது உங்கள் பட்டணத்திற்கு, 3வது உங்கள் தேசத்திற்கு. அதுதான் சிலுவையின் மேன்மை. இன்றைக்கி நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கலாத்தியர் புஸ்தகம், பேக் டு கலேஷியன்ஸ். சிலுவையுனை சீரமைக்கிறது நான் போட்டிருக்கிறேன். கிராஸ் யுனைட்ஸ் த ஜெண்டர் டிவிஷன். கொஞ்சம் புரிந்து கொள்வது கடினம், இது ஊழியர்களுக்காக. கிராஸ் யுனைட்ஸ் த ஜெண்டர் டிவிஷன். இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இப்படி நினைக்கிறாங்க. அவர் தான் செய்ய முடியும், இவங்க செய்ய முடியாது. இல்லை, சிலுவை அவர் என்ன செய்வாரோ அதை நீங்களும் செய்ய முடியும். ஒரு ஆமீன் சொல்ல முடியாது. அவர் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்ய முடியும். அப்படிங்க, ஒரு ஆண் கீபோர்டு வாசிக்கிறார், ஒரு பெண்ணும் கீபோர்டு வாசிக்க முடியும். ஒரு ஆண் பிரசங்கம் பண்ணுறார், ஒரு பெண்ணும் பிரசங்கம் பண்ண முடியும். ஒரு ஆண் சபை நடத்துகிறார், ஒரு பெண்ணும் சபை நடத்த முடியும். ஒரு சாலன், ஒரு ஜம்மா, ஒரு ஜாய்ஸ் மேயர், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. தேர் லேடி பாஸ்டர்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். திரும்ப சொல்லுகிறேன், சிலுவை அந்த நாட்கள் இப்படி இருந்துச்சு. பெண்களுக்கு உரிமை கிடையாது, ஆலயத்துக்குள்ளே போக முடியாது, ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. ஆனால் சிலுவை இதை மாற்றி அமைத்தது. படிக்கிறேன் கேளுங்கள். சிலுவை இதை மாற்றி அமைத்தது. 26ஆம் வசனம், நீங்கள் எல்லாரும், என்னங்க, நீங்கள் ஆண்களும் பெண்களும், நீங்கள் எல்லாரும் யாரா இருக்கிறீர்கள்? தேவனுடைய
புத்தராய் கொஞ்சம் என்னோட ட்ராவல் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் எல்லாரும் எல்லாம் சொல்லுங்கள். இன்றைக்கி அப்படி நினைக்கிறோம். இன்றைக்கி பெரிய துக்கம் என்னவென்றால், திருச்சபையிலே பெண்கள் வருகிற அளவுக்கு ஆண்கள் வருவதில்லை, பெண்கள் ஜெபிக்கிற அளவுக்கு ஆண்கள் ஜெபிப்பதில்லை. துக்கமான ஒன்று. திரும்ப சொல்லுகிறேன், அதுதான் அந்த தமிழின் போடுறீங்களா, அந்த பாயிண்ட் போடுறீங்களா? கிராஸ் யுனைட்ஸ் த ஜெண்டர் டிவிஷன். நீங்களும் ஜெபிக்க முடியும், நீங்களும் ஜெபிக்க முடியும், நீங்களும் உழைக்க முடியும். நீங்களும் இங்கே இருக்க அத்தனை பேருமே கவனிங்க, மீடியாவில் வேலை செய்ய முடியும். நீங்கள் அத்தனை பேரும் ஆடியோ போட முடியும், நீங்கள் அத்தனை பேரும் இசைக்கறி வாசிக்க முடியும். வயசாகிடுச்சே, உங்கள் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுங்கள். வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தையை படிக்கிறேன். அந்த வார்த்தை 26ஆம் வசனம். நீங்கள் எல்லாரும் அடுத்த பேர் அத்தனை பேரும். எத்தனை பேரோ 26 27 எத்தனை பேரோ அத்தனை பேரும். ஆமீன். எத்தனை பேரோ அத்தனை பேரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரர்கள், என்னெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களா? சபையில் பெண்களின் சத்தம் கேட்குது. ஜெபத்துக்கு போகிறீங்களா? ஜெபம் என்று சொன்னாலே பெண்கள் தான் வராங்க, ஆண்கள் வர்றதே இல்லை. வேலைக்கு போனால் பரவாயில்ல, மாலை கூட்டத்துக்கு ஆண்கள் வரலாமே. டயர்டாகிடுது, வேலைக்கு போகணும். திரும்ப சொல்லுகிறேன், உங்களை சாபத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினதே டு பிளஸ் சம்படி. அது ஆரம்பத்தில் போட்டேன். உங்களை ஆசீர்வதித்தது காரணமே நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தான். எத்தனை பேரோ தேவன் உங்களை ஆசீர்வதித்ததே அடுத்தவங்களுக்கு. உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ, உங்களுக்கு நல்ல ஒரு கைத்தொழில் தெரியும், சொல்லிக் கொடுங்க. இப்படிதான் உங்களுக்கு என்னத்தை தேவன் தந்தாரோ அதை சொல்லித்தாங்க. இப்படி கூட சொல்கிறேன், உங்களோட நல்ல சுபாவங்களை அவங்களுக்குள்ள இம்பார்ட் பண்ணுங்க. நீங்கள் சொல்லுங்கள், அம்மா நான் கூட இப்படி தான் இருந்தேன், சண்டைக்காரியாக இருந்தேன், இப்படியெல்லாம் நான் வாழ்ந்தேன், அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்தோம்மா. நானும் சினிமாவுக்கு ஓடுவேன், இப்படியே டிவி பார்ப்பேன், சீரியல் பார்ப்பேன். என் வாழ்க்கை கர்த்தர் மாற்றுறாருமா, உன் வாழ்க்கை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் செயலாற்றுவார். சொல்கிறதே இல்லையே, சொல்லுங்கள். அவட சின்ன வயசில் உன மாதிரி தான் இருந்தேன், இதே தப்பை நான் கூட தான் பண்ணேன், ஆனால் இன்றைக்கி உணர்றேன். வேணாமா? திரும்ப சொல்லு. அவள் கேட்குறாங்களா கேட்கலையா என்பது முக்கியமல்ல. when impart something, நீங்கள் விதைக்கும் போது கர்த்தர் நீர் ஊற்றுவார். விதைக்கவே இல்லையே, எப்படி நீர் ஊற்றுவார்? நம்ம எப்படி சொல்கிறோம், அதெல்லாம் கேட்காதுங்க. இந்த காலத்து பிள்ளைங்க கேட்குற பிள்ளைங்களா? இல்லைங்க. நீங்கள் விதைங்க. நான் கேட்குற மனுஷனே இல்லை. நான் திருப்புகள் படித்தேன், திருவாசகம் படித்தேன், திருப்பாவை படித்தேன், அப்படியே மனப்பாடமாக சொல்லுவேன் குறள்கள்லாம். யோசித்து அவ்வளோ பக்தி. என்னை ஒரு நாள் ஆண்டவர் யாரோ ஒருத்தர் விதைத்தார், ஆண்டவர் நீர் பாய்ச்சினார், அவர் விளையச் செய்தார். இன்றைக்கி நான் ஒரு சின்ன செடியாக இருக்கிறேன். அப்படியானால் நீங்கள் விதையுங்க, கர்த்தர் நீர் பாய்ச்சுவார். நீங்கள் வச்சுட்டு போங்க, இன்னொரு அம்மா வருவாங்க, அவங்க நீர் பாய்ச்சுவாங்க, கர்த்தர் விளையச் செய்வார். நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம், இதெல்லாம் தேராது, இதெல்லாம் உருப்படாது. இல்லை, சிலுவை நம்ம ஆசீர்வதித்ததற்கு காரணமே நான் மற்றவர்களுக்கு நான் பின்னால் சொல்லுவதை பற்றி. இன்றைக்கி என்னோடய முதல் கருத்து, கிராஸ் யுனைட்ஸ் த ஜெண்டர் டிவிஷன். அது அன்றும் இருந்து இன்றும் இருந்து. ஆணாதிக்கம், பெண்ணாதிக்கம். நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி பெண்ணாதிக்கம் இருக்குது, சில குடும்பங்கள் ஆணாதிக்கம் இருக்குது. ஆனால் சிலுவைக்கு வந்தவர்கள் சமநிலையில் வாழ்வார்கள். என்னை கேட்கிற யாரானாலும், நீங்கள் கணவனாக இருக்கலாம், டோன்ட் டாமினேட். சில குடும்பங்களில் பெண்கள் டாமினேட் பண்ணுறாங்க. பாவம், அந்த ஆள் ரொம்ப பாவம். காணிக்க கொடுக்கறது கூட அந்த அம்மா கேட்டு கொடுக்குது. அம்மா டீ இருக்குதா, கொண்டு வரியா? அது ரொம்ப பெண் ஆதிக்கம். பாருங்கள், 2 பேருக்கும் ஆதிக்கம் வேண்டாம், கிறிஸ்து மட்டும் ஆதிக்கம் செலுத்தணும். இதை யோசித்து பாருங்கள். எனக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, அதை பார்த்தீங்கன்னா யுவர் வேர்ட்ஸ் வில் சேஞ்ச். வார்த்தைகள் மாறும், செயல்கள் மாறும், சிந்தை மாறும், பேச்சு மாறும், உங்களுடைய ஆவண போக்கு மாறும். என்ன வீராப்பு, என்ன தூக்கி அடிக்கிறது, இன்னைக்கு சின்ன பசங்க கூட தூக்கி அடிக்கிறாங்க. அவர் அடிக்கிறார், இந்த அம்மா அடிக்குது. என்ன பிரயோஜனம்? அது அர்த்தம் தெரியுமா? ஸ்டில் யூ ஆர் நாட் த பார்ட்டேக் ஆஃப் த கிராஸ் ஃபுல்லி. இன்னும் சிலுவைக்கு முழுமையாய் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கவில்லை என்பதை காட்டுகிறது. இரண்டாவது குறிப்பு, அடுத்த வார்த்தை 27ஆம் வசனத்தை சொன்னேன். எத்தனை பேரோ
28 ரொம்ப பேருக்கு இது பிடிக்காது, ரொம்ப பேருக்கு இது விளங்காது. நான் தம்ப்லைன் போடுறது பாருங்கள். கிராஸ் யுனைட்ஸ் த ரேஷியல் டிவிஷன். நிறைய பேர் இன்றைக்கி அது ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. அவள் தான் பேசுவாள், இவாளோடு பேசுவாள், அவளோடு இவளோடு. அந்த ஊரோட, இந்த ஊரோட. புரிஞ்சா புரியும். தெலுங்கோட, மலையாளோட, தமிழோட, திருநெல்வேலியோட, புரியுதா உங்களுக்கு? நாகர்கோயிலோட. நீங்கள் வருத்தப்பட்டால் அதுக்கு நான் பொறுப்பாளி அல்ல, இது உண்மை. திரும்ப சொல்லுகிறேன், கிராஸ் யுனைட்ஸ் த ரேஷியல் டிவிஷன். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் ரெண்டு வித்தியாசமான ஆட்டிடியூட்ஸ். கவனிங்கள். கிரேக்கில் அறிவாளிகள், ஞானிகள். கிரேக் ரொம்ப அறிவாளிகள், அடையாளம் தேடுவாங்க. யூதர்கள் பக்திமான்கள். ஒருத்தர் பக்தி இருக்குது, ஒருத்தர் அறிவு இருக்குது. இங்கர்சால் ஒரு கிரேக்கர், சாக்ரட்டிஸ் ஒரு கிரேக்கர், பெர்னாட்ஷா ஒரு கிரேக்கர். இவங்கெல்லாம் கிரேக்கர்களாக மிகப்பெரிய ஸ்காலர்ஸ். ஆனால் யூதர்கள் பக்தி உள்ளவர்கள், கிறிஸ்துவை அறியாதவங்க, ஆனால் பக்தி உள்ளவர்கள், மார்க்க பக்தி. அதெல்லாம் தான் போட்டுருது நியாயப்பிரமாணம். படிச்சு பாருங்க, நியாயப்பிரமாணம் 12ஆம் வசனம். நியாயப்பிரமாணமும் அதாவது அவங்கள்ட்ட விசுவாசம் இல்லை, ஆனால் நியாயப்பிரமாணம் இருக்குது. விசுவாசம் இல்லை, ஆனால் நியாயப்பிரமாணம் சொல்லுது, தசமா கொடு, ஜோமண்ணு, உபவாசம் இரு, வெந்தயம், கடுகு எல்லாத்தையும் என்ன பண்ணு, தசமா கொடு, 3 வேளையும் கர்த்தரை ஆராதி, அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்ககிட்ட இல்லாத ஒன்று என்னது? விசுவாசம். அவங்களுக்கு அந்த பெருமை, இவங்களுக்கு இந்த பெருமை. கிரேக்கனுக்கு அறிவு பெருமை, யூதனுக்கு நியாயப்பிரமாணத்தின் பெருமை. அவனுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, ஆனால் சிலுவை இந்த 2 பேரையும் ஒன்றாக்குது. சொல்லுங்கள், ரேஷியல் டிவிஷன்ஸ். சொல்லுங்கள், இனம். நீங்கள் இன்னும் பாருங்கள், எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது. எனக்கு அது எல்லா சபையும் அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஒத்து வராது, அது சேராது, அது பழக்க வழக்கங்கள் ஒரு மாதிரியாக இருக்கும், அதெல்லாம். அப்படின்னா இது பொய் இல்லவா? படித்து பாருங்கள். யூதன் என்றும் இல்லை, அப்போ இது பொய்யா? திரும்ப நான் வலியுறுத்துகிற வார்த்தை, அதை நான் என் வாழ்விலே செயல்படுத்தியிருக்கிறேன். கடைசி வரைக்கும் யூதனாக இருந்து, கிரேக்கனாக இருந்து, பரலோகத்துக்கு யூதருக்கு ஒரு பரலோகம், கிரேக்கருக்கு ஒரு பரலோகமா? பரலோகத்தில் திருநெல்வேலிக்கு ஒரு பரலோகம், நாகர்கோயிலுக்கு ஒரு பரலோகம், சென்னைக்கு ஒரு பரலோகமா? இங்கே சேர்ந்து வாழ முடியாதவன் அங்கே எப்படி சேர்ந்து வாழ்வான்? இந்த திருமண தகவலில் போடுறாங்க, அவர்தான் வேண்டும், அந்த இனம்தான் வேண்டும், அந்த ஜாதி தான் வேண்டும். அதுவே ரொம்ப தப்பு, அது பெரிய பெருமை. நாங்கள் இன்னார் அல்ல, கிறிஸ்துவின் சிலுவைக்கு நான் சொந்தக்காரன். அதை விட பெரிய பாக்கியம் என்ன? நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க, அதில் பேர் ஃபாலோ பண்ணிங்களான்னு தெரியல எனக்கு. பிற மார்க்கத்திலிருந்து வந்தவர்களுக்கு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டருக்குள்ளே வந்து திரும்பவும் அதை பார்ப்பது, அது இங்கே எல்லாருமே ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க. இருக்கிறவங்களும் சொல்ல விரும்புகிறேன், இதை கேட்குற யாரானாலும். நீங்கள் பல காரணம் சொல்லுவீங்க, எங்கள் தகப்பனார், எங்கள் உறவுகள், எங்கள் சொந்தங்கள், எங்கள் பின்னணி, வருங்காலம் பாதிக்கப்படும். கவனிங்க, இது கீழ்ப்படிஞ்சால் வருங்காலம் பாதிக்கப்படாது. நீங்கள் பண்ணிட்டீங்க, ஆனால் வருங்காலம் இது கீழ்ப்படிஞ்சால் வருங்காலம் பாதிக்கப்படாது. இது வருங்காலம் பாதிக்கப்படுவதற்கு எழுதப்பட்ட புஸ்தகம் அல்ல, வருங்காலம் ஆசீர்வதிப்பதற்கு எழுதப்பட்ட புஸ்தகம். நீங்கள் எதுவும் காரணம் காட்டுறோம் இல்லைங்க, என் குடும்பத்தில் யாரும் எடுக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஹலோ, எடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்கிறத விட எடுக்கிறவங்க கொடுக்குறவர் தானே. இங்கே நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க, அந்த ஊராக பார்த்து, அந்த ஜாதியாக பார்த்து என்னத்தை பெருசாக சாதிச்சிருக்கிறீங்க? ஒரு சாதனை இல்லை. நீ பல காரணங்களை சொல்லலாம். இல்லைங்க, எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற முடியுமோ? ஆபிரகாம் அவர் ஜாதியில் தான் பார்த்தாரு. ஹலோ, ஆபிரகாமுக்கு சிலுவை இல்லை, ஆபிரகாமுக்கு சிலுவையின் மேன்மை புரியல. நான் சிலுவையில் இருதிரத்தாரை ஒன்றாக்கி இருக்கிறார். யூதன் என்றும் இல்லை, படித்தவன் என்றும் இல்லை, படிக்கான் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை. நான் சொல்ல வந்தது அந்த ரேஷியல். ரேஷியல் புரியுதா? தமிழில் போடுது இனப்பிரிவு.
அந்த இனம் அந்த இனத்தோட, இந்த இனம் இந்த இனத்தோட. நீங்கள் சபைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லைம்மா. அப்படியோட சபையை தேடி போகிறதா நல்லது. பரலோகத்தில் உங்கள் பக்கத்தில் இன்னொருத்தர் இருப்பான், உங்கள் பக்கத்தில் ஒரு தாழ்த்தப்பட்டவன் இருப்பான். தூரம் போயிடுவீங்களா? இல்லை ஆண்டவரை திருப்பி பூமிக்கு அனுப்பிச்சிடுங்க. உங்கள்கிட்ட லாசர் கேட்டார், என்னை பூமியில் அனுப்பும். அவர் சொன்னார், வேணாப்பா, வந்தவன் தான், நீ திரும்பி போக முடியாது. சொல்லுங்க, சிலுவை இனப்பிரிவுகளை மாற்றுகிறது. இப்படி சொல்ல புரியும். நிறப்பிரிவுகளை மாற்றுகிறது. நிறப்பிரிவுகள். மகாத்மா காந்தியின் வாழ்க்கை நேற்று வாசித்தேன். ஒரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு திருச்சபைக்கு போனாராம். டெய்லி வேதம் வாசிப்பாராம் மகாத்மா காந்தியடிகள். ஆசையோடு திருச்சபைக்கு போனாராம். ஒரு வெள்ளைக்காரர் பார்த்துருக்கிறாரு. வாட் யூ ஆர் டூயிங் ஹியர்னு கேட்டிருக்காரு. ஐ கேம் டு சர்ச். திஸ் இஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் யூ. அவர் கையை பிடிச்சி பார்த்தாராம். சி அவர் கலர், we are white and you are black, you are not allowed. நடந்த சம்பவம், மகாத்மா காந்தி நடந்த சம்பவம். அவர் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன், ஆனால் கிறிஸ்துவை வெறுக்கிறேன். கிறிஸ்துவை நேசிக்கிறேன். அவன் சொன்னான், நான் கையை பிடிச்சி, ரெண்டு கையும் பாரு. See, Mr. Gandhi, see, my skin is white, my skin is black. This is not the place for you. ஒரு வெளியே துரத்தனானா. லண்டனில் படித்து சவுத் ஆப்பிரிக்கா ப்ராக்டிஸ் பண்ண போனார், வக்கீல் தொழில் செய்ய போனார். அவர் கடைசி எழுதுகிறார், ஐ லைக் கிரைஸ்ட், ஐ லவ் கிரைஸ்ட், பட் ஐ ஹேட் கிறிஸ்டியன். இவ்வளோ மோசமான ஸ்டேட்மெண்ட் இல்லை. இன்னும் நம்ம என்ன தான் பண்ணுறோம்? இனப்பிரிவு, நிறப்பிரிவு, கலரை பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். பாருங்கள். ஆனால் நான் சொல்கிற இந்த பரலோகத்தில் எல்லாம் ஒரே கலர் தான். உயர்வும் இல்லை, அங்கே தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அங்கே புரியுதா உங்களுக்கு? அங்கே இருக்கிற பொன் மோந்தரெல்லாம் கிடையாது. அங்கே எல்லோரும் சமந்தான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்ன ஆமீன் சொல்ல மாட்டேன்? சொந்த வீட்டுக்காரரும் இல்லை, வாடகை வீட்டுக்காரரும் இல்லை. என்ன பண்ணுறீங்க? BMW போகிறவரும் இல்லை, சாதாரண மாநகராட்சி பேருந்து போகிறவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. BMWவில் போனவருக்கு தனி பரலோகம், ஷேர் ஆட்டோவில் போன தனி பரலோகமா? ஷேர் ஆட்டோவில் போகிறவரும் BMWவில் போகிறவங்க ஒரே பரலோகம் தான் பரலோகத்தில். அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? OMRல வசிக்கிறவனுக்கு அதே பரலோகம் தான், ஹவுசிங் போர்டில் இருக்கணும் அதே பரலோகம் தான். என்று பார்க்குறீங்க. ஓ நீ OMRா, அது மிஸ்டர் A பிளாக்குக்கு போங்க. ஓ நீங்கள் குடிசை மாற்று வாரியமா, அந்த D பிளாக்குக்கு போங்க சொல்ல மாட்டார். ரெண்டு பேரும் ஒரே பிளாக் தான். இல்லை விட்டால் புழல் பிளாக்கு தான் போகணும். புரியவே இல்லை. உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. யோசித்து பாருங்கள். நான் அப்படிப்பட்ட நபராக இருந்திருக்கலாம், ஆனால் எப்படிப்பட்ட நபராக என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதுக்காக நன்றி. ஆமாம், நீங்களே இன்னொரு இனத்தில் பிறந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? நீங்களும் நானும் இன்னொரு இனத்தில் பிறந்திருந்தால் நமக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்போ அதே உணவு தான் அவனுக்கு இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல பிறந்தீங்க, அது அவன் பண்ண தப்பு இல்லை. இப்போதான் உங்களுக்கு, நீங்கள் அதே இனத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு என்ன வார்த்தை வந்திருக்கும்? நமக்கு அதெல்லாம் ஒத்து வராதுமா. பக்கத்தில் உட்கார மாட்டேன்றீங்களே. இங்கே ஒரு தம்பி இருந்தார், பக்கத்தில் உட்கார மாட்டார் அந்த பையன். உட்காந்து அப்படி தட்டுவார். பரலாம் போய் சேர்ந்துட்டார் சீக்கிரமே. உட்காந்தோட தட்டுவார், கையெல்லாம் தட்டுவார். அப்போ யோசித்து பாருங்கள், அடுத்த பக்கத்தில் உட்கார முடியல நம்மளால். பரலோகத்தில் எல்லாருக்கும் ஒரே இடம்தான். அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? நான் தனியாக தாங்க இருப்பேன். நான் என் ஸ்டாண்டர்ட், நான் படுத்த பெட்டே 1.5 லட்சம் ரூபா. அந்த அம்மா பாய் தர லாஸ்டர் எங்கே தான் படுத்தான்? லாசர் எந்த பெட்டில் படுத்தான்னு கேட்டேன். லாசரு எந்த படுக்கையில் படுத்தான்? அவனுக்கு அவன் கூட இருந்த ஃப்ரெண்டெல்லாம் யார் தான்? வேறு மாதிரி நாயன்றமே, அந்த நாய் தான் அவனுக்கு ஃப்ரெண்டே. அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? அவன் யோசித்து பாருங்கள், அவனுக்கு அம்மா அப்பா இருந்திருப்பாங்களா? அவனுக்கு அம்மா அப்பா இருந்திருப்பாங்களா? எனக்கு வாதம்மா, அவன் அம்மா இருப்பாங்களா? அப்பா இருப்பாங்களா? அண்ணன் தம்பி இருந்திருப்பாங்களா? எல்லாம் இருந்திருப்பாங்க. யாரும் அங்கே இல்லை, நாய் தான் அவன் கூடவே இருந்துச்சு. எது புரியுது? ஆமீன். ஒரு நாய்க்கு பரலோகம் இருந்தது, அந்த நாய் கூட அவன்கிட்ட பரலோகம் கூப்பிட்டு போயிருப்பார். நாய்களுக்கு பரலோகம் இல்லை. என்னடி பார்க்குறீங்க? இன்னைக்கு சம்மந்தம்லாம் பேசுகிற பாஸ்டர்ன்றீங்களா? கிராஸ் யுனைட்ஸ் த ரேஷியல் டிவிஷன்ஸ். எதை மாற்றுது? இன்றும் உலகம் எங்கும் இருக்கிறது. நீங்கள் வெளிநாடுகளில் போனீங்கன்னா ஒரு கருப்பு பிளாக் பாஸ்டர் இருப்பார், அங்கே ஃபுல்லாக பிளாக் பீப்புள் இருப்பாங்க. தெர் இஸ் நோ ஒயிட் பீப்புள். ஆனால் இது உண்மையான சிலுவையினுடைய மேன்மை என்ன? ஒன்றாக இணைக்கிறது. இன்றைக்கி கொஞ்சம் மாறி இருக்கிறது.
அதை மாற்றினவர் ஆபிரகாம் லிங்கன். அது வரைக்கும் நிறப்பிரிவு இருந்தது, இன்னைக்கும் திருச்சபையில் இருக்குது. அது மாற வேண்டும் என்பது சிலுவையின் ஆண்டுடைய விருப்பம். சொல்லுங்க, அது மாற வேண்டும். அந்த மாற்றத்திற்கு நானும் உதவி செய்வேன். புரியுதா? நீங்களும் ஜாதி பார்க்க மாட்டீங்க. நீங்கள் இன்னொரு ஜாதி இருந்திருந்தால் பார்ப்பீங்கள்ல. நீங்களே இன்னொரு ஜாதி இருந்திருந்தால் கட்டாயம் பார்ப்பீங்க. பார்த்தானே கல்யாணம் பண்ணீங்க. அப்போ சிலுவை தெரியல. அட்லீஸ்ட் இப்போ சிலுவை தெரிஞ்சிச்சே, நன்றி. புரியவே இல்லை. புரிஞ்சா சரி, உங்களுக்கு புரியுது எல்லாமே. பேரப்பிள்ளைகள் மாதிரி பண்ணாதீங்கண்ணே. பேரப்பிள்ளைகள் எதை பார்க்காதீங்க? இனப்பிரிவு, நிறப்பிரிவை பார்க்காதீங்க. அடிக்கடி ஜபா சொல்லுவாங்க, ஃபஸ்ட் டைம் பிள்ளை நான் பார்க்கவே மாட்டேன், பார்க்க வந்து திருமணம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. புரியுது உங்களுக்கு? அவங்க அது செய்கிறாங்களோ செய்யலையோ, அந்த எண்ணத்தை ஆண்டவர் அவங்களுக்குள்ளே போட்டார். பார்த்தீங்களா, பெரிய காரியம். அது அவருக்கு இல்லை, ஆனால் இந்த அம்மாவுக்கு இருக்குது. நீங்கள் 1000 நியாயங்களை சொல்லலாம், ஆனால் இது இன்னொரு முறை படிங்க, இன்னொரு முறை அந்த கலாத்தியர். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும். கடைசி ஒன்று சொல்ல முடிக்கிறேன். சோஷியல் டிவிஷன்ஸ். சிலுவை அதாவது சமூகப்பிரிவு ஒன்றாக சேர்க்கிறது. படித்து பாருங்கள். சமூகப்பிரிவு என்னது? சமூகப்பிரிவு கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை. இருக்குதுங்களா? அடிமை என்றும் இல்லை, எல்லாம் ஒரே வசனத்துக்குள்ள. அடிமை என்றும் இல்லை. அடிமை யார்? ஏழை. சுயாதீனன் யார்? பணக்காரன். உள்ளவன் சுயாதீனன், இல்லாதவன் அடிமை. உள்ளவன் இப்போ நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பண்ண மாட்டேதா? ஏதோ ஒன்று இருக்குது, அதை வச்சு ஒரு 25,000 மொபைல் வாங்கலாம். அது இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அவன் யார்? உள்ளவன் சுயாதீனன். he can do whatever he likes. சில பேர் தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். இது பார்க்குறீங்க. சில பேர் நினச்சா கூட பண்ண முடியாது. நினச்சா கூட நீங்கள் இதை நினச்சா கூட செய்ய முடியாது. அவங்க யார்? அடிமைகள். வாழ்க்கைக்கு அடிமை, சூழ்நிலைக்கு அடிமை, பொருளாதாரத்துக்கு அடிமை, எல்லாத்துக்கும் அடிமை. சில பேர் இருக்கிறாங்க, அவங்கள எதையும் செய்ய முடியும், எப்போவும் செய்ய முடியும். ஆமீன். சிலருக்கு அந்த 1லேருந்து 5 வரைக்கும் செய்ய முடியும். என்ன பார்க்குறீங்க? நல்லா சமைக்கணுன்னா அந்த 1லேருந்து 10 வரைக்கும். ஆட்டோவில் போகணுன்னா 1லேருந்து 10 வரைக்கும் தான் போக முடியும், இல்லைன்னா பஸ்ஸில் தான் போகணும். சில பேர் எப்பவுமே ஆட்டோவில் போகிறவங்களாம் இருக்கிறாங்க. நீங்கள் யாரையும் சொல்லக்கூடாது. ஆனால் தேவன் சிலுவை எதை மாற்று தெரியுமா? எதை மாற்றுது? அதை போடுங்களேன். சிலுவை சமூக பிரிவு ஒன்றாக சேர்க்கிறது. இது மாற வேண்டும் என்பது சிலுவையின் ஆண்டுடைய விருப்பம். சொல்லுங்கள். சமூக பிரிவு தெரியுதா? சோஷியல் டிவிஷன்ஸ் தெரியுமா? அப்படின்னா சோஷியல் என்னங்க மிஸ்? சோஷியல் சமூகம். அதாவது சமூக பிரிவின் இருக்குது பாருங்கள். அரசாங்கம் சொல்கிறான் பிசி, ஓசி, எஸ்சி, எஸ்டி. அது என்னது? ஆண்டு இணைக்கிறாரு, இந்த உலகம் பிரிக்குது. இதில் சொல்கிறோம் பாருங்கள். எனக்கு ஒரு பெரிய துக்கம் என்ன தெரியுமா? ஓசி கூட எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. ஓசி கூட ஆண்டவர் இதெல்லாம் ஓசியும் பிசியும் எம்பிசியும் என்ன ஆகிட்டார்? யூதன் என்றும் இல்லை. என் பிள்ளைகள் நான் எதுவுமே போடல. இந்தியன் கிறிஸ்டியன், நோ பிசி, நோ எஸ்சி, ஒன்றுமே கிடையாது. நல்ல வேலையும் இல்லை, அது பிரச்சனையே இல்லை. பரலோகம் இருக்குது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு வேலை வந்து என்ன, உங்களுக்கு நீங்கள் வேலை வந்து என்ன பண்ண போகிறீங்க கேட்குறீங்களா? மைண்ட் வாய்ஸ் கேட்குது. சொல்லுங்கள். கடைசி வார்த்தை கிறிஸ்து இயேசுவுக்குள். சத்தமாக சொல்ல, கரங்களை உயர்த்தி சத்தமாக. ஆமாம். நாளைக்கு நீங்கள்லாம் ஒரு 7 பக்கத்தில் உட்காரணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் தேடி போய் உட்காரணும். நான் வீட்டில் இருக்கிறேன்றீங்களா? ரொம்ப பரம 7 பக்கத்தில் போய் உட்காரணுன்னு. நானே ஒரு 7 அப்படின்றீங்களா? ஒன்றுமே இல்லாதவங்க. வசனம் படிச்சிங்களா? அவர்கள் எல்லாரும் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த கலரை பார்க்குறோம், புடவை பார்க்குறோம், சாயம் போன புடவை பார்க்குறோம். இது பல பலக்கிற புடவை, அது சாயம் போன புடவை.
ஆனால் இந்த புடவைங்களுக்கு அங்கே மதிப்பு இல்லை. தனிப்பட்ட ஸ்டீஃபன் தேவகுமாருக்கு தான் மதிப்பு, தனிப்பட்ட நபருக்கு தான் மதிப்பு, உடைக்கு மதிப்பு இல்லை. கடவுள் சொல்லி முடிச்சிடற ஒரே ஒரு வார்த்தை கவனிங்க, ஒரு சின்ன காரியம் அதை போடுறீங்களா? சிலுவை அறையப்பட்ட கிறிஸ்துவிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? நிலைத்திருக்கு. ஒரு சின்ன எல்லாம் சொல்லுங்கள், எல்லோரும் எல்லாம் எழுந்திருந்து சொல்லுங்கள். சிலுவையின் உறவில் நிலைத்திருக்கிறீர்களா? சிலுவையின் உறவிலே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? எந்த உறவில்? சிலுவையின் உறவு. நல்லா சொல்லுங்கள். அதில் என்ன இல்லை? எல்லாமே இருக்குது. வாழ்வு இருக்குது, மேன்மை இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. கடைசியாக ஒரு வார்த்தை 27, 29 எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? கரங்களை உயர்த்தி நான் சொல்லுங்கள். நான் கிறிஸ்துனுடைய ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரம் இருக்கிறீர்கள். ஒரே ஒரு சத்தியம் சொல்லி முடிச்சு நேரம் கடந்து போயிடுச்சு. என்ன பாருங்கள், எப்போ சுதந்திர மாற முடியும் தெரியுமா? என்ன பாருங்கள் எல்லாரும் ப்ளீஸ். பாருங்க, ஒரு மரித்த பிறகுதான் அந்த மனிதனுடைய சொத்துக்கள் சுதந்திர மாற முடியும். எப்போ சுதந்திர வேலையானீங்க? உங்கள் அம்மா அப்பா செத்த பிறகு, அம்மா செத்த பிறகு. என் பிள்ளைகள் எப்போ சுதந்திர வேலையாக மாறுவாங்க? நான் இருக்கிற வரைக்கும். என்ன புரியுதா? நான் கண்ணை மூடின பிறகு புடவெல்லாம் எடுத்துக்கு போயிடலாம். புரியவே மாட்டேங்குது. அந்த புடவை யார் சுதந்திரவாளி? உங்கள் வீட்டில் இருக்கிற பட்டு புடவை யார் சுதந்திரவாளி? அம்மா இப்போம்மா எங்கிட்ட எங்கே பாசத்துக்கு சொல்கிறீங்களா? வேலை தான் கட்டின்னு போகிறீங்களே. இப்போ உங்கள் பட்டு புடவைக்கு ஆனால் கண்ணை மூடின பிறகு யாரும் எடுத்துப்பாங்களா? அதனால் அலோவ் பண்ணுவீங்களா? அதில் அநியாயமாக இருக்குது. அடுத்த நாளே பிள்ளைங்க வந்துடும். அது 3 நாளாக இருந்தால் சண்டை வேறு வரும். ஏய் எனக்கு இது கொடுறி, இந்த கலர் ஏற்கனவே விட்டு இருக்குதுடி, என்கிட்ட தான் இந்த கலரே இல்லை, எனக்கு இந்த கலர் கொடுறி. ஒன்று தான் இருக்குதே, ஏண்டி ஆசைப்படுற? அப்போ தான் பார்க்கணும் அக்கா தங்கச்சியோடைய உறவை. ரொம்ப நைட்லாம் பேசுகிறாங்களே கூடி, அப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த புடவையில். ஆனால் கிறிஸ்துவின் மரணம் என்னை சுதந்திரவாளி ஆக்கிற்று. இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன இல்லை? அந்த 4வது வரி 3வது வரி அது வரைக்கும் அவருடையது, அவர் மரித்ததினால் என்னுடையது. சந்தோஷமாக மேன்மையா? கண்ணை மூடாத வரைக்கும் புடவை, பட்டு புடவை உங்களுடையது, சாவி கொத்து உங்களுடையது, பேங்க் பேலன்ஸ், பேங்க் பாஸ்புக்கு எல்லாம் உன்னுடையது. கண்ணை மூடின பிறகு புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த சுதந்திரவாளி என்ற வார்த்தைக்கு எப்போ சொந்தக்காரன் மாறுறோம்? கிறிஸ்து மரிக்காவிட்டால் எனக்கு எதுவுமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? யாரோ ஒருத்தர் மரித்தார்கள் நம்ம தேசத்தில், அவங்களுடைய மரணம் தான் நமக்கு என்னது. ஆனால் இவருடைய மரணம் எனக்கு சுதந்திரை தந்தது. நல்ல தகப்பனே உமக்கு நன்றி. எங்களோடு இடைப்பட்டீரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமேன். ரொம்ப நன்றி. நாளை காலையில் மைக்கில் வருவார், கொஞ்சம் வந்து அவர் உற்சாகப்படுத்துங்க, நானும் இருப்பேன். ரைட், மைக்கில் வருவார்.